வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு மஷ்ரூம் வச்சு தான் பண்ண போறேன். இன்னைக்கு ஒரு மஷ்ரூம் குழம்பு ஆர் கிரேவி வாட் எவர் இட் இஸ். இது ஒரு கொஞ்சம் செட்டிநாடு ஸ்டைலில் இருக்க போகிறது. தயவு செய்து மஷ்ரூமை கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்கு பழகிக்கோங்க. நிறையா பேர் மஷ்ரூம் சாப்பிட்றது இல்லை. அதில் ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னலா நமக்கு உள்ள ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கும். நமக்கு வெளியில வீங்கித்தனா உடனே ஒரு மருந்தை போட்டு தடவி மசாஜ் பண்ற மாதிரி உள்ளுக்குள்ள சில இன்ஃப்ளமேஷன்ஸ் நமக்கு இருக்கும், தெரியாது. அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் இது நல்லாவே ஹீல் பண்ணக்கூடியது. மெயினா நமக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால இப்ப 99% எல்லாருக்குமே விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கு. இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சினால ரொம்ப பாடி பெயின் நமக்கு வருது. எனக்கெல்லாம் சாயங்காலம் ஒரு 3 மணி 4 மணி ஆயிடுச்சுன்னா வித்தவுட் எனி ரீசன் ஃபீவர் வர மாதிரி பாடி பெயின் வருது. எக்கச்சக்கமா பாடி பெயின் வரும், சொல்ல முடியாம. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அளவுக்கு மீறி ஒரு டோலோ 650 போட்டு திருப்பியும் வேலை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதோட சைடு எஃபெக்ட்ஸா பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனையில கொண்டு போய் விடும். பாடி பெயின் வரத்துக்கு என்ன ரீசன்னா, விட்டமின் டி லெவல் அந்த 1 இயர் கோர்ஸ் சப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு வாரம் சாப்பிடணும், அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா என்னோட டி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடும். அப்புறமா போர் நிறுத்திடும். அதுவுமே நிறைய சாப்பிடக்கூடாது. ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம நிறுத்திடுவோம். ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு திருப்பி பாடி பெயின் எல்லாம் உண்டாக ஆரம்பிக்கும். திருப்பியும் போய் செக் பண்ணி பார்த்தா டி எங்கடா இருக்குன்னு தேடுற மாதிரி இருக்கும், கீழே போயிடும். திருப்பியும் ரீடிங் அகைன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். சப்ளிமெண்ட் என்னன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர லாங் டேர்ம்ல நேச்சுரலா நம்ம சாப்பிட்ற விஷயங்கள்ல தான் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன் மஷ்ரூமை கண்டிப்பா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாடி பெயினை மஷ்ரூம் உங்களுக்கு ரொம்பவே கம்மி பண்ணும். ஜெனரலா ஃபுட்டுல விட்டமின் டி கிடைக்கிறது கம்மி. நமக்கு சன்னுல இருந்தா விட்டமின் டி நிறைய கிடைக்கிறது. ஆனா இந்த விட்டமின் டி எப்படி இந்த மஷ்ரூம்ல இருந்து நமக்கு வரும் அப்படின்னாக்கா, இத யூவி ட்ரீட்டட்னு வாங்க. இத கொஞ்ச நேரம் இதை கட் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரைட்டா சன்னு படுற மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் அந்த மஷ்ரூமை நீங்க வெயில்ல வச்சுட்டு குக் பண்ணீங்கன்னாக்கா அதுல உள்ள ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் இட் வில் டர்ன் இன்டு டியா மாறுறது, விட்டமின் டியா மாறி நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது. ஸ்ட்ரெயிட்டா டி கிடையாது, அந்த சன்னுல இருந்து அது அப்சர்வ் ஆகி அந்த யூவி ட்ரீட் ஆனதுக்கு அப்புறமா தென் யூ வில் கெட். ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கூட இது நீங்க ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா பாடி பெயின் கண்ட்ரோல் ஆறுது நிச்சயமாவே ரெகுலர் பேசிஸ்ல. சரி, பெரியவங்க தான் நீங்க சாப்பிடலையா, வளர்ற குழந்தைகளுக்கு கொடுங்க. இம்யூன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. மசில்ஸ்க்கு இதெல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒன் மோர் திங், இதுல உள்ள இந்த விட்டமின் B6 இந்த ரெட் செல் ரத்த சிவப்பு அணுக்களை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது உபயோகமா இருக்கு. நிறையவே இதுல மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. எனக்கு தெரியல இது உண்மையான, நான் படிச்ச ஒரு விஷயம். ஜப்பான்ல மஷ்ரூம் பேஸ்டு ட்ரக்ஸ் அதை கேன்சருக்கு யூஸ் பண்றதாகவும் அதை அப்ரூவ் பண்ணதாகவும் நான் ஒரு இடத்துல படிச்சேன். ஸோ கண்டிப்பா இதுல நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. தயவு செய்து இதை எல்லாருமே உபயோகப்படுத்துங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல்லா அப்படி டேஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க போடுற மசாலாவோட டேஸ்ட் தான் அதுக்கு வருமே தவிர மற்றபடி அதுக்கு தனியா யூனிக்கா இப்படி ஒரு டேஸ்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ நான் இப்ப பட்டன் மஷ்ரூம் எடுத்துட்டு இருக்கேன். இதை நான் ஒரு கிரேவி பண்ணிட்டு சப்பாத்தி பண்ண போறேன், மஷ்ரூம் கிரேவி பண்ண போறேன். அதுக்கப்புறமா தாளிச்ச தயிர் சாதம். இன்னைக்கு லஞ்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்டா, ரொட்டீனா குழம்பு காய் இப்படி இருக்கும் இல்லையா, அது இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்ட்டு. காலையில அப்பாவுக்கு மெடிக்கல் செக்அப் கூட்டின்னு போயிட்டு வந்ததுனால டைம் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளிஃபைடு வெர்ஷன். ஸோ நம்ம வாங்க குக்கிங்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா 2 பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணிட்டு இருக்கேன், 2 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். அரைச்சிக்கிறதுக்கு 2 சின்ன பீஸ் பட்டை எடுத்துட்டு இருக்கேன், லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் தனியா, 3 வத்த மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேங்காய் கீர்னது எடுத்துட்டு இருக்கேன். வானலியை நம்ம ஹீட் பண்ணிட்டாச்சு. எண்ணெய் விடணுன்ற அவசியம் இல்லை. இந்த அத்தனை சாமான்களையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம்.
இது நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறதுனால இதில் நம்ம வந்து இந்த கசூத்தி மேத்தி இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் ஆட் பண்ண வேண்டாம். வெரி ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த சாமான்கள்லாம் போட்டு தேங்காயை மிக்சியில் போட்டுட்டுடலாம். இதை வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இன்றைக்கே உடனே செலவழிச்சிட போகிறோம். ரொம்ப வேணும்னா வறுத்துக்கலாம். தேங்காயை நான் வறுக்கிறத ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். ஸோ நல்ல வாசனை வர ஆரம்பிச்செடுத்து நல்ல மனம் வரைச்சி கரெக்டாக எடுத்துடுறது பெட்டர். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கருகி போயிடும். இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வானலியில் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். கடலெண்ணெய் குத்திக்கலாம். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது போட்ட கையோட வெங்காயத்தை போட்டுடுங்க. ஸோ தட் அந்த இஞ்சி பூண்டு தெறிக்காமல் இருக்கும். ஸோ இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸோ இப்போ ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குண்டான உப்பை ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டால் போகிறோம். எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. வேணும்னா பின்னாடி அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆறிடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்கு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகி சின்னதாக ஆகட்டும் சைஸு. உப்பு, மஞ்சள், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் கொஞ்சம் மஷ்ரூம்ஸ்குள்ளே ஏறட்டும். அப்புறமா அரைச்ச விழுது அதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் ஜலம் விட ஆரம்பிச்சிடுது. அது குன்னி சைஸ் சின்னது ஆக 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 அதுலேருந்து ஜலம் விடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜலம் விடணுன்ற அவசியமே கிடையாது. மஷ்ரூமோட நேச்சரே ஜலம் விடக்கூடிய நேச்சர். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அந்த எண்ணெயெல்லாம் வர ஆரம்பிச்சிடுதுன்னா நம்ம அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நன்னாவே வதங்கி இந்த ஜலெல்லாம் வற்றி எடுத்து நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக குத்திருக்கேன். அதனால தான் ரொம்ப எண்ணெய் உங்களுக்கு தெரியல. இப்போ அரைச்ச விழுதை ஆட் பண்ணிடலாம். இதுலேயே நிறையா ஜலத்தை குத்தி அரைச்சாச்சு. மிளகு காரம் கொஞ்சம் தூக்கலாக தெரியும் உங்களுக்கு. இந்த செட்டிநாடு பேஸ்டுன்றதுனால இந்த தேங்காய் மிளகு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அசத்தலான வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்திக்கலாம். ஸோ இந்த இது வந்து மசாலாலாம் அந்த காய் எல்லாம் ஒன்றுக்கொன்று கலந்து கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் ஒரு கொதி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா மஷ்ரூம் குழம்பு ஆர் காளான் கிரேவி ஆர் மஷ்ரூம் கிரேவி வாட் எவர் இட் இஸ் எல்லாம் ரெடி. காளான் குழம்பு செட்டிநாடு ஸ்டைல் காளான் குழம்பு நமக்கு ரெடியாக எடுத்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து அந்த கலரெல்லாம் அழகாக ஒன்றா எடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டாச்சு மேலே. ஸோ நமக்கு செட்டிநாடு ஸ்டைல் காளான் கிரேவி ரெடியாக எடுத்து நம்ம அடுத்தாப்பில் சப்பாத்தி பண்ணிக்க வேண்டிதான். பார்த்தீங்கன்னா நல்லா நான் அடித்து பிசைஞ்சிருந்தேன் மாவு. இப்போ ரெடியாக எடுத்து தாளித்து தயிர் சாதமும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு ரெடியாக எடுத்து சப்பாத்தி தாளித்த தயிர் சாதம். இன்றைக்கு உண்டான மெயின் டிஷ் பார்த்தாக்கா மஷ்ரூம் போட்டு ஒரு செட்டிநாடு ஸ்டைல் காளான் கிரேவி பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். 100% ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு ஐட்டம். தயவுசெய்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை ஆல்.